ஒரு சொரக்காருக்கு வரும். சொரக்காய் சட்னி பண்ணலான்னு வந்தேங்க. பாருங்க, ஒரு சொரக்காய் பார்க்காமையே விட்டு புரோட பெரிய புரோடையாகிடுச்சு. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன சொரக்காய் இருக்குது பாருங்க. இயற்கையான முறையில் தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டு எருவு இருக்கு இல்லையா, ஆட்டு சாணம், அது மக்க வச்சு தான் இதுக்கு எருவாக போட்டுட்ருக்கேன். இங்கே ஒன்று பாருங்கள், இங்கே ஒன்று புரடி ஆகிடுச்சி, அங்கே ஒன்று ஆகிடுச்சி. 2 காய் பார்க்காமே விட்டுட்டோம். பாருங்க, பீக்கங்காய் இருக்குது. பீக்கங்காய் நிறைய பிஞ்சு விட்ருக்குங்க. பாருங்கள், மழை பெஞ்சதுனால நிறைய பிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே ஒரு பெரிய காயாக இருக்குது. ஹலோ, இங்கே பாருங்கள், பூசணிக்காய். இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது. 2 பூசணிக்காய் இருக்குது, மேலே ஒரு பூசணிக்காய் இருக்குது. அந்த இடத்துல பொடலங்காய் பிஞ்சு பாருங்கள். இது குட்டை பீக்கங்காய், இது வளர்த்து பீக்கங்காய், இது குட்டை பீக்கங்காய். இது பாருங்கள், இது பூசணிக்காய், சின்ன பூசணிக்காய். இது சின்ன குட்டியாக இருக்கும்போதே இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது, அப்புறம் மஞ்சள் கலரில் ஆகுது. அது நான் கொஞ்சம் பெரிய காயாக கூட வந்துருச்சு. இங்கே பாருங்க, காட்டுறேன். இது பழுத்துருச்சு இந்த காய். அதுக்கு மேலே இது வளரல. ஒரு 2-3 காய் மேலே இருக்குது பாருங்கள். இது நாட்டு காய். இது பாருங்கள், கொடி சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு காய் இருக்குது. ஃபுல்லாமே கொடி தாங்க. பொடலங்காய், பீக்கங்காய், பாவக்காய், பூசணிக்காய், சொரக்காய், ஃபுல்லாக செடி இருக்குது. ஓகேங்க, பாய்.